ஸோ பைத்தானில் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து என்னென்னா இன்டென்டேஷன், காலன், ஃபங்க்ஷன்ஸ், இது மூணுமே இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டண்ட் பைத்தானில். ஸோ என்ன மாதிரி கொடுக்குறோம், என்ன மாதிரி எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம கோடிங் வந்து டைப் பண்ணணும். இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் உள்ளது. ஸோ கோடிங் வைஸ் உங்களுக்கு உள்ளே நாங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிமெம்பர், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு கிளாஸஸ் கோடிங் எடுக்கும் போது உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காலன் வச்சே ஆகணும். எந்த இடத்துல எல்லாம் தேவையோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்கும் பொழுது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருவீங்க. அதே வந்து அதிகப்படியாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு மஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மூணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ப்ரிமிட்டிவ்ஸ், கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், அதே மாதிரி லிஸ்ட்டு, டைரக்டரிஸ், இது எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப், எல்ஸ் இஃப், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கோ ஒரு ப்ராடக்ட்டுக்கோ நம்ம கோடிங் பண்ணும் பொழுது ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். சரி, ஓகே. இப்போது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சோர்ஸ் கோட் பண்ணுறோம். சோர்ஸ் கோட் பண்ணோடனே எங்கே போய் கம்பைலர் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா இன்டர்ப்ரெட்டர். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக போகாது. ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸில் கோடிங்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில கீ வேர்ட்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் கோடிங் எழுதும் பொழுது, கோடிங் நம்ம வந்து டைப் பண்ணும் பொழுது இது ஃபங்க்ஷன், இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஃபங்க்ஷன் இதுலேருந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒரு சில எரர்ஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பைத்தான் அவுட்புட் தராது, எரர் தான் காட்டும். ஸோ அந்த எரர் வராமல், அதாவது சிம்பிளான எரர் கூட நம்ம வராமல் நம்ம வந்து கோடிங் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கோடிங் வைஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.